எம்எஸ் மதுரை விசஸ் பேஸ் ப்ரோ காரைக்குடி ரெண்டு இன்றைக்கி ஆடுறாங்க. எம்எஸ்எம் மதுரை டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. எம்எஸ் மதுரை விசஸ் பேஸ் ப்ரோ காரைக்குடி ரெண்டு பேரும் இன்றைக்கி ஆடுறாங்க. பேஸ் ப்ரோ காரைக்குடி ஃபீல்டிங் பண்ணுறாங்க. எம்எஸ் மதுரை பேட்டிங் ஆடுறாங்க. போய் வாங்குறதுக்கு இங்கே நேரம் ஃபோர். எம்எஸ் மதுரை 36க்கு நோ லாஸ். நல்லா ஆடிட்டு வராங்க. 2 ஓவரில் 36 ரன் அடிச்சிருக்காங்க எம்எஸ் மதுரை. மூணு ஓவர் முடிவில் 44க்கு நோ லாஸ். சிக்ஸர். நாலு ஓவர் முடிவில் 56க்கு நோ லாஸ். ஷாட். சிக்ஸர். கோல். அஞ்சு ஓவர் முடிவில் 66க்கு 1. சரியான ஹைட் போயிருக்கு. கேட்ச் பிடிப்பாங்களா? மிஸ் பண்ணிட்டாரு. ஷாட். ஷாட்.
எழுபது முடிவில் 79-1 எம்எஸ் மதுரை. VPNCC. பதினாலு ஓவர் முடிவில் 139-2 எம்எஸ்எம் மதுரை. பேஸ் ப்ரோ பவுலிங் போட்டுட்ருக்காங்க. ஃபோர் 149-2 சரவணன் சுந்தரேஸ்வரன் 87 ரன் அடிச்சிருக்காங்க. 16வது ஓவர் தான் நடந்துட்டுருக்கு. 100 அடிப்பாராம். இன்னும் 13 ரன் அடித்தார்னா 100 போட்டுருவார். இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு 100 இருக்கும். பதினாறு ஓவர் முடிவில் 162-2 4 ஷாட். ஃபோர். சரவணன் சுந்தரேஸ்வரன் 96 ரன்னு. 4 ரன் தேவை. வெறும் அந்த பாலில் 4 ரன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓடிருக்காரு. இன்னும் 2 ரன் தேவை 100க்கு. சுந்தரேஸ்வரன், சரவணன் சுந்தரேஸ்வரன். சிங்கிள் ஓடி இருக்காங்க.
17 ஓவர் முடிவில் 180க்கு 2. சரவணன் சுந்தரேஸ்வரன் 99 ரன் அடிச்சிருக்காரு. அவர் ஸ்ட்ரைக்கில் நிற்கிறாரு. ஒரு ரன் அடித்தாருன்னா 100. 100 அடிச்சிருக்காரு சரவணன் சுந்தரேஸ்வரன். நூறு ரன் இதோட இவர் இந்த கிரவுண்ட் ஃபஸ்ட்டு 100 சரவணன் சுந்தரேஸ்வரர். Four. ஹண்ட்ரட் மேலே அடிச்சுட்டு வராரு சரவணன் சுந்தரேஸ்வரன். எம்எஸ் மதுரை 200 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ஸ்கோரு இந்த கிரவுண்டில். ஃபோர் ஷாட். பத்தொன்பது ஓவர் முடிவில் 207க்கு 3 எம்எஸ் மதுரை. லாஸ்ட் பால் டாட் பால். இன்னிங்ஸ் முடிஞ்சு 208 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட்டு. 209 டார்கெட். பேஸ் ப்ரோ காரைக்குடி. எம்எஸ்எம் மதுரை 208க்கு 3 நல்ல ஸ்கோர் அடிச்சுட்டு வராங்க. இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் 200 ரன் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 190 அடிச்சிருந்தாங்க. பேஸ் ப்ரோ காரைக்குடி 209 டார்கெட் பேட்டிங் ஆடிட்டுருக்காங்க. எம்எஸ் மதுரை 208 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க பவுலிங் போட்டுட்ருக்காங்க.
ரெண்டு மகரிஷி இன்னும் 2 டீம் கேட்குறது நியூ மகரிஷியும் ஸ்கூல் டீம் மட்டும் கேட்குறீங்க. ஆமாம் ஆமாம் சரி மாமா சரி மாமா நாளைக்கு ஆமாம்மா சரி மாமா சரி மாமா சரி 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 விக்கெட். இங்கே ஒரு கேட்ச். இல்லை நான் நேற்று கேட்டுட்டு தான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு சுத்தமாக எவ்வளோ இல்லை சார். ஃபஸ்ட்டு 6 ஓவர் முடிவு 25-3. பேஸ் ப்ரோ காரைக்குடி. மழைனால 3 மேட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்கு. காலையிலேக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் விளையாடுற டீம் நாளைக்கு காலையில் விளையாடுறாங்க. இல்லை சார் செகண்ட் ரவுண்டு விளையாடுறது. ஆமாம் கட்டுற மாதிரி. ஆமாம் 3ஆம் ரவுண்டு உங்களுக்கு மேட்ச் கொடுக்கணும்னா இன்னைக்கு வின் பண்ண போகிறாங்க. அது லாயர் டீம் தான். ஒன்றும் இல்லை அவங்க போல்டு. இங்கே ஒரு விக்கெட். டீம் அனுப்பிச்சிங்கன்னா அது மாதிரி ஒரு லாயர் டீம். பேஸ் ப்ரோ காரைக்குடியிலேருந்து. ஒரு போலில் வந்து 4 டீம் 8 டீம் மட்டும்தான் ஆட வைப்போம். அதுக்கு மேலே வந்து டீம்ஸ் தேவையில்லை. 8 டீமுக்கு மேலே வேணும்னா நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பண்ணுவோம். சரி அது ஸ்கூலோட மெயில் ஐடி அது எல்லாமே நான் உங்களுக்கு வாங்கி மெயில் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நான் ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் மெயில் பண்ணிவிட்டு நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே சரியா? நன்றி. ரெடி பண்ணி தரேன். பால் பீஸ் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பால் பீஸ் ஆட் பண்ணோம்னா என்ட்ரியை குறைக்கலாம். நாங்கள் எல்லாத்தையும் ஒரு ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஒரு 3 மேட்ச் கொடுக்குறோம் பிரச்சனை இல்லை. ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் பீஸ் என்ன பெர் மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வரும் 3 மேட்ச்சுக்கு வந்து 150 ரூபா பால் பீஸ் வரும். மொத்தமே ஒரு இது ஆடுறது அப்படின்னா 450 ரூபா ஃபீஸ் இருக்கும். அது ஓகே. நான் இன்னொன்று பண்ணுறேன். அந்த ஸ்கூல் பிடி மாஸ்டர் நம்பர் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி அவ்வளோ கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் எதுவோ ஆடணுங்கிற முடிவு பண்ணுறாங்க. வீடியோ எடுத்து போட்டுருக்கோம். மாதம் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த மாதம் பார்க்கவாது ஸ்கூல் அதுவே இருக்குங்க. சாட்டர்டே ஸ்கூலாக நல்லது. என்ன கொடுத்துட்ருக்கேன்? சார்ஜரா? 4. சரி சரி சரி. ஒரு மணி வரைக்கும் விளையாண்டுக்கலாம். ஒரு டீமுக்கு வந்து 1100 ரூபா. ஒரு ஹெட்டுக்கு 100 ரூபா. ஒரு டீமுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ரெடி பண்ணுறீங்களா? இப்போ நீங்கள் தான் ஓனர். டிவிஷன் உள்ள டீமும் ஓரளவு குவாலிட்டியான டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிடி இந்த 2 குவாலிட்டியில் இருக்குது. டீஸ் வர மாட்டானுங்க. ஆனால் நீங்கள் தனியாக டீம் வச்சுருக்கீங்க கிடையாதுங்க. இங்கே விளாடுவேன் காலேஜ் டீமுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்ல ஸ்டார்ட். நீங்களும் 50 ஓவர் கொடுத்தா 12வது நடந்துட்டுருக்கு. 59-5. பேஸ் ப்ரோ காரைக்குடி. நல்ல விளாட டீமாக இருக்குது. 5 கேட்ச் விட்டாங்க. இவங்களோட ஃபீல்டிங் செட்டப் சொல்கிறேன். 5 கேட்ச் விட்டாங்க. கிடக்குதா? இன்னொரு ஆள் அம்பேர் யாரு? காஷ்மீர்.
இங்கே அடுத்து எப்போ ப்ரோ ப்ராக்டிஸ் மேட்ச் விளாடுவீங்க? அது ஆப்போனண்ட் இருந்தால் ஆடுவோம் ப்ரோ. ஏன்னா இந்த அவுட் ஃபீல்டு காரைக்குடி கிடையாது. நல்லா இருக்கு. ஃபீல்டு இந்த காரைக்குடியில் இந்த எந்த இடத்துலையுமே கிடையாது இந்த மாதிரி. இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் இதே மாதிரி தான் இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜில் இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் இந்த சைடு வந்தீங்கன்னா சரளக்கல்லா இருக்கும். அதாவது ஒரு சைடு நல்லா இருக்கும், ஒரு சைடு சைடு மாதிரி. யூஸ் பண்ணுறாங்க தெரில. இப்போ இந்த மேட்ச் அப்போ இங்கே நீ ஜெயிச்சா செகண்ட் ரவுண்ட் இங்கேயே அடுத்த ரவுண்ட் இங்கேயே தான். லைட்டாக மட்டும் என் பேரை போடாமல் இல்லை புள்ளி வச்சு போயிடுறேன் பாருங்க. விக்கெட். முழுசாக 14வது ஓவர் நடந்துட்டுருக்கு. 73க்கு 6. மேலே இருக்கு. 2 பேர் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க கேட்சை. திட்டுனாங்க எடு ஏண்டா குணா கேட்ச் பிடிக்கிறாரா நீ என்ன அங்கேருந்து பறந்து வர்ற அப்படின்னு போட்டு விட்டுருவோம். போட்டிங்கன்னா ஹாஸ்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விக்கெட் உங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆகும். வந்து 2 இப்போ விக்கெட்டுக்கு அதுக்கு இந்த சைடு தானே பண்ணுது. இல்லை ஆஷோட்டோஃபுக்கு ஆக்சுவலாக ஸ்லோப்பே தேவை கிடையாது. பேஸ் ப்ரோ காரைக்குடி 74க்கு 7. 7 விக்கெட் இழந்துட்டாங்க. இன்னும் 3 விக்கெட்டு தான் இருக்குது. 208 ரன் அடிக்கணும். விக்கெட். அடுத்த விக்கெட். அங்கே யாராண்ணா டோர்னமெண்ட்டு முடிஞ்சிடும்ல இப்போ அவங்க. இன்னும் 1 விக்கெட்டு தான் இருக்குது. 9 விக்கெட் போயிடுச்சு. அண்ணா ஆடினா போய் பெட்ரோல் சுத்தமாக இல்லை. நான் அங்கேருந்து தள்ளிட்டு வந்தேன். எங்கண்ணே ஆடு பேட். ஆனால் ஏதோ மேட்ச் ஆடுங்க என்கிட்ட சண்டை கொடுக்குறேன். ரன் ஓடுப்பா. இங்கே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். இவர் தானே இங்கேருந்து பேட்டர் அங்கே போயிட்டாரு. அவர் வரவே இல்லை. திரும்ப ஒடியாராரு இவர் இங்கே. புதுக்கோட்டை எதுக்குடா அது பிரகாஷ் சொன்னாலும் கூட ஏற்றுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அவருக்கு கிரிக்கெட் தெரியுமா? உண்மையாக சொன்னார்னா ஏற்றுக்க முடியாது. இங்கே தான் விடுக்கிறேன். ஒரு மாதம் 50 டீம் 50 தானே அடிச்சாங்க. கோல்ட். லாஸ்ட் விக்கெட் முடிஞ்சு. எம்எஸ்எம் மதுரை வின் பண்ணிட்டாங்க. பேஸ் ப்ரோ காரைக்குடி வெளியே போகிறாங்க நாக் அவுட் ஆகி.